கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 3. வீரமாகேந்திர காண்டம். அதில் 4. சதமுகன் வதம். சூரனே, நான் சொல்லியபடி ஜயந்தன் முதலான தேவர்களை விடுதலை செய்துவிடு. நீயும் உன் அகங்காரத்தையெல்லாம் ஒழித்துவிட்டு எந்தவித தவறான காரியத்திலும் ஈடுபடாமல் ஒழுங்காக வாழ்க்கையை நடத்தி வா என்று வீரபாகு கம்பீரமாகவும் ஸ்பஷ்டமாகவும் முழங்கினான். அவ்வார்த்தைகளை கேட்டதும் சூரபத்மன் கோபத்தால் கொதித்தெழுந்து, என்னுடைய பராக்கிரமத்தையும் வீர தீரங்களையும் அந்த முருகன் உணர்ந்து கொள்ளவில்லை போலும். ஆம், அவன் சின்னஞ்சிறு குழந்தைதானே, அவனுக்கு என்னை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? என் அருமை தம்பியான தாரகனை அவன் கொன்ற விவரத்தை கேட்ட மாத்திரத்திலேயே நான் அவனை அழிப்பதற்காக வெளிப்பட்டேன். ஆனால் ஒரு குழந்தையை கொல்வதற்கு மனமில்லாமல் நான் பின்தங்கிவிட்டேன். ஆனால் அவன் பாலகனாக இருந்தாலும் திமிர் பிடித்தவன். நாளைய தினமே அவனை போரிட்டு வெல்வதற்காக சேனைகளை அனுப்பப் போகிறேன். ஜயந்தன் முதலான தேவர்களையும் சிறையிலிருந்து நான் விடுதலை செய்யப் போவதில்லை. அவர்களையெல்லாம் இங்கேயே அழைத்து வரச் செய்து கட்டி வைத்து எனக்கு அடிமைகளாக ஆக்கிக் கொள்ளப் போகிறேன் என்று திமிராக கூறினான். உடனே வீரபாகு அவனை நோக்கி, கெட்ட மதிப்படைத்த அசுரனே, நீ முருகப்பெருமானின் அருமைகளை அறிந்து கொள்ளாமல்தான் இப்படி திமிராக பேசுகிறாய். அவர் சின்னஞ்சிறு பாலகன் என்றும் உன் பராக்கிரமத்தை அவர் அறிந்து கொள்ளவில்லை என்றும் நீ இப்படி இவ்வாறாகவும் பேசுகிறாய். அந்த சண்முக பெருமானோ தேவர்களின் கடவுளான மகாதேவனுடைய அழியாத மூர்த்தியேயானவர். அண்டங்கள் அனைத்தும் அந்த முருகப்பெருமானுடைய தேகத்திலிருந்து உற்பத்தியாகி அவரிடத்திலேயே லயத்தையும் அடைகின்றன. நான் அவருடைய தூதனாக வந்திருப்பதால் உன்னை எல்லளவும் அவமதித்து பேசுவது முறையாகாது. அதனால்தான் உன்னை இப்போது சும்மா விடுகிறேன் என்றான். அதை கேட்டதும் முன்னிலும் பன்மடங்கு அதிக கோபமடைந்த சூரபத்மன் அந்த வீரபாகுவோடு யுத்தம் புரிவதற்காக 1000 தலைகளும் 2000 கைகளும் கொண்டிருக்கும் மகா கொடூரமான ஆயிரக்கணக்கான அசுர வீரர்களை அவன் மீது ஏவினான். அவ்வீரர்கள் அனைவரும் வீரபாகுவை சூழ்ந்து கொண்டு யுத்தம் புரியலானார்கள். வீரபாகுவோ அசுர வீரர்கள் அனைவரையும் தன் வலுவான கையாலேயே தூக்கி எடுத்து படீரென்று பூமியின் மீது போட்டு அடித்து உயிரற்றவர்களாக ஆக்கினான். இப்படியாக சூரபத்மனின் கண்ணெதிரிலேயே அசுர வீரர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு அங்கிருந்து வீரபாகு புறப்பட்டான். அவன் எழுந்திருந்த மாத்திரத்திலேயே அவனை தாங்கியிருந்த அந்த இரத்தின சிம்மாசனமும் மறைந்து போய்விட்டது. சூரபத்மனோ மீண்டும் வீரபாகுவை எதிர்த்து போரிடுவதற்காக சதமுகன் என்னும் அசுரனை படைகளுடன் அனுப்பினான். வீரபாகுவோ 20,000 கலசங்களினால் அமைக்கப்பட்டிருந்த கோபுரம் ஒன்றை பிடுங்கி அசுர சைனியங்களின் மீது வீசி எறிந்தான். அந்த கோபுரம் வீழ்ந்ததுதான் தாமதம். அசுரப் படைகள் அனைத்தும் ஒரு நொடியில் சின்னாபின்னமாகி அழிந்து போய் விட்டன. அதைக் கண்டு அளவற்ற கோபமடைந்த சதமுகன் வீரபாகுவை நோக்கி பாணங்களை பொழியலானான். அப்பாணங்கள் அனைத்தும் வீரபாகுவின் மீது பட்ட மாத்திரத்திலேயே பொடி பொடியாக நொறுங்கி போய்விட்டன. வீரபாகு ஆத்திர வெறியுடன் மற்றொரு கோபுரத்தை பிடுங்கி எடுத்து அதை தசமுகனை நோக்கி வீசி எறிந்தான். அஸ்திரக் கலையில்
மிகுந்த தேர்ச்சி பெற்றவனாகிய சதமுகன் தன்மேல் வந்து விழுந்த கோபுரத்தை பாணங்களினாலேயே நூற்றுக்கணக்கான தூள்களாக ஆக்கினான். மேலும் அவன் வீரபாகுவை நோக்கி தோமரம், பட்டாக்கத்தி, வேல் முதலான ஆயுதங்களையும் பல வகையான பாணங்களையும் பிரயோகித்தான். வீரபாகுவோ அவ்வாயுதங்களையெல்லாம் முறித்து போட்டு அவனுடைய வில்லையும் இரண்டாக ஒடித்தான். அதை கண்ட சதமுகன் தன்னுடைய 200 கைகளாலும் வீரபாகுவை கட்டுவதற்கு விரைந்து வந்தான். ஆனால் வீரபாகு தன்னுடைய தோளினாலேயே அவனை இடித்து அப்பால் தள்ளிவிட்டான். அப்படி தள்ளிய வேகத்தில் நிலத்தில் பொத்தென்று விழுந்த சதமுகனை வீரபாகு தன் ஒரு காலினால் அவனுடைய மார்பை மிதித்து கொண்டு மற்றொரு காலினால் அவனுடைய 100 தலைகளையும் மிதித்து இடறி தள்ளினான். இப்படியாக சதமுகனை கொன்றுவிட்டு மறுபடியும் ஓர் வினோதமான உருவத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஒரு காலினால் வீரபாகு பூமியை உதைத்து நின்றான். அப்படி உதைத்த மாத்திரத்தில் அவன் நின்று கொண்டிருந்த பூமி மிகவும் தாழ்ந்து போய் தொய்வடைந்தது. அந்த தொய்விலிருந்து பெருத்த தண்ணீர் வெள்ளம் தோன்றியது. அச்சமயம் அங்கிருந்த அசுரர்களை முதலைகள் இழுத்து கொண்டு போயின. சில அசுரர்கள் பிரவாகத்தின் மத்தியில் அகப்பட்டு கொண்டு உயிரிழந்தார்கள். அதன் பின்னர் 50 வாகினி அசுர சேனைகள் வீரபாகுவின் மீது ஏராளமான பாணங்களை பொழிந்த வண்ணம் நெருங்கி வந்தன. அப்பாணங்கள் உடலில் தாக்கியதால் வீரபாகுவின் தேகத்திலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்தோடியது. வீரபாகு அளவு கடந்த கோபத்தோடு தன் கால்களாலும் கைகளாலும் அசுரர்கள் அனைவரையும் அடித்து மிதித்து ஒரு வினாடிக்குள் அவர்களை கொன்று போட்டான். இவ்வாறாகவே அந்நகரத்து காவலர்காரர்களையும் உயிரிழக்கச் செய்து லட்சக்கணக்கான தங்க கவசங்களினால் ஜொலிப்பதும் அதிவசீகரமானதும் 105 யோசனை சுற்றளவும் 1000 யோஜனை உயரமும் உள்ள பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை தன் கையினால் பிடுங்கி வேகமாக வீசி எறிந்தான். அக்கோபுரம் விர் என்று சென்று சூரபத்மனுடைய ஆஸ்தான மண்டபத்தின் மீது வந்து விழுந்தது. அதனால் ஆஸ்தான மண்டபம் இடிந்து தவிடு பொடியாகி விட்டது. வீரபாகுவோ மீண்டும் மீண்டும் அநேக மாளிகைகள், அட்டாள மண்டபங்கள், மெத்தைகள், கம்பங்கள், பாறாங்கற்கள் ஆகியவற்றையும் ஆங்காங்குள்ள மரங்களையும் பிடுங்கி எடுத்து தன் மனம் போன போக்கில் சகல திசைகளிலும் வீசி எறிந்தான். அவைகள் விழுந்த வேகத்தில் பல அசுரர்கள் உயிரிழந்தார்கள். சில அசுரர்கள் அவிழ்ந்து புரளும் கூந்தல்கள், உடுப்புகள் ஆகியவற்றோடு தலை தெறிக்கும் வேகத்தில் ஓட்டம் பிடித்தார்கள். தன்னுடைய ஆஸ்தான மண்டபம் இடிந்து போய் நகரம் முழுவதும் குழம்பி கிடப்பதைக் கண்ட சூரபத்மன் 500 முகங்களையும் 1000 கைகளையும் கொண்ட அநேக அசுர வீரர்களை நோக்கி, வீரர்களே, நீங்கள் இப்போதே விரைந்து சென்று அந்த தேவதூதுவனை கட்டி இழுத்து கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டான். உடனே அவர்கள் அனைவரும் கூர்மையான ஆயுதங்களை ஏந்தியவர்களாக வீரபாகுவை நோக்கி அணிவகுத்துச் சென்று அவனை சூழ்ந்து கொண்டு ஆயுதங்களினால் அவனை தாக்கினார்கள். அதை கண்டதும் வீரபாகு கோபாவேசத்தோடு உயரமான தேக்குமரம் ஒன்றை பிடுங்கி அதன் மூலமாக அவர்களுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் சுக்கு நூறாக உடைத்தெறிந்தான். அதோடு நில்லாமல் அவ்வீரர்களையும் அந்த மரத்தினாலேயே அடித்து உயிரிழக்கச் செய்து விட்டான். அச்செய்தியை கேள்விப்பட்ட சூரபத்மனும் வீரபாகுவின் மீது முன்பை விட அதிக கோபம் உண்டாயிற்று. அதனால் அவனுடைய மகனான வஜ்ரபாகு என்பவன் தன் தந்தையின் கட்டளைப்படி சகல விதமான ஆபரணங்களையும் அழகுற அணிந்து கொண்டு வனப்பான திருமேனியை கொண்டவனாக 10000 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ஏறி புறப்பட்டுச் சென்றான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன்
இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.